ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கவி. வெல்கம் டு கவிதா மீடியா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்கறோம்னா ரொம்ப 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 முக்கியமான வீடியோங்க. அதுவும் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்த வீடியோங்க. எப்போ நீங்க ஹேர் கட் பண்ண போறீங்க சிஸ்டர், ஹேர் கட் வீடியோ போடுங்க சிஸ்டர் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஹேர் கட் தாங்க பண்ண போறோம். அதுக்குன்னு இவ்வளோ இல்லைங்க. நான் ஸ்பிளிட் ஹேர் கட் பண்ண போறேன். ஸோ நான் ஹேர் கட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தம்பி குட்டியை பார்த்துக்கிறதுக்கே நேரம் சரியா இருந்துச்சு. ஸோ ஒரு வழியா இன்னைக்கு ஹேர் கட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஜாஸ்தியாக நுனியில ஸ்பிளிட்டன்ஸ் வந்துருச்சு. ஸோ அதை கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அது ஒரு வீடியோவா மேக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பிளிட்டன்ஸ் ஹேர் கட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் வச்சிருக்கேன். நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது தான் நான் சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் போது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஹேர் கட் வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்குன்னு எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காதீங்க. நான் ஸ்பிளிட் ஹேர் கட் தான் பண்ண போறேன். அதுக்காக தாங்க மாடிக்கு வந்திருக்கேன். பயங்கர வெயில் அடிக்குது. ஸோ ஓகே, ஸ்பிளிட் ஹேர் கட் எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். அப்படியே என்னோட ஹேர் கட்டும் பண்ணிவிட்டு என்னோட ஹேர் லென்த் இப்போ எப்படி இருக்குது, கட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மெஷர் பண்ணி பார்க்கலாம். நான் ஹேர் கட் பண்ணுறதுக்கு எப்போவுமே தலையில் ஃபஸ்ட்டு இருக்கிற முடிச்சுக்கு ஃபுல்லாக க்ளீனாக எடுத்துடணுங்க. மேக்ஸிமம் நான் ஹேர் கட் பண்ண மாட்டேன். அம்மா எப்போயாவது ஊர்லேருந்து வருவாங்க. இல்லைன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது நான் லீவில் வீட்டுக்கு போனால் மட்டும்தான் நான் ஹேர் கட்டே பண்ணுவேன். அவ்வளோ நாள் ஹேர் கட் பண்ணாமல் அப்படியே தான் இருப்பேன். பட் இதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிவிட்டு இங்கே வந்தாச்சு இல்லைங்களா, இதுக்கப்புறம் நம்மளே தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நானே இப்போ செல்ஃபாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அம்மா பண்ணிவிட்டாங்கனாக்கா ஃபஸ்ட்டு நல்லா தலையில் இருக்கிற சிக்கு ஃபுல்லாக எடுத்துருவாங்க. அம்மா ஆயிலியாக ஹேரில் கூட பண்ணுவாங்க. பட் எனக்கு தான் அந்த மாதிரி பண்ண வராது. அதனால் சிக்கு ஃபுல்லாக க்ளீனாக எடுத்துடலாம். ஃபஸ்ட் நான் தலையில் இருக்கிற முடி ஃபுல்லாக க்ளீனாக சிக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட் என்னோடய ஹேர் லென்த்தை அளந்துக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற ஹேர் பேக்கு, அப்புறம் ஹேர் கேர் ரொட்டீன், அது மாதிரி நம்ம ஹெல்த் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி முடி எப்படி வளருது அப்படிங்கிறது நம்ம கணக்கு பண்ணணுன்றதுக்காக நான் ஃபஸ்ட் லென்த் அளவு எடுத்துக்கிறேன். அண்ட் என்னோடய முடி நீங்களே பாருங்கள், நான் உச்சியிலேருந்து தான் அளவெடுப்பேன் எப்போயுமே. இந்த முன்னேத்திலேருந்து எடுக்கிறது எனக்கு சரியாக வராது. கரெக்டாக அந்த பின்னாடி உச்சந்தத்துலேருந்து பண்ணோன்னா சரியாக இருக்கும். என்னோடய ஹேர் 142 சென்டிமீட்டர். அதை இன்ச் கணக்கில் பார்த்தா பேக் சைடில் இருக்கிறது இன்ச் கணக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் 55.5 அந்த அளவுக்கு இருக்குது. 56 பக்கத்தில் இருக்குது. என்னோடய ஹேர் லென்த் சென்டிமீட்டரில் பார்த்தா 142 சென்டிமீட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஹேர் லென்த் தெரிஞ்சிருச்சு. கட் பண்ணிவிட்டு எவ்வளோன்னு நம்ம பார்ப்போம். சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஹேர் கட் பண்ணுறதுக்காக அம்மா எப்போயுமே பேக்கில் போட்டு அப்படியே கோம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வச்சு கையிலே அவங்க பேண்ட் போடாமலே கையிலே கரெக்டாக லென்த்தை கட் பண்ணி விடுவாங்க. பட் எனக்கு பின்னாடி பிடிச்சதும் கீழே வரைக்கும் குனிஞ்சா முடி அப்படி மேலே கீழே போகுதுன்றதுனால நான் எப்படி கட் பண்ண ஆரம்பிச்சேன்னா, வகுடு எடுத்துகிட்டு சென்டர் பார்ட் பின்னாடி வரைக்கும் எடுத்துகிட்டு முன்னாடி போட்டு நல்லா கோம் பண்ணிவிட்டு ஒரு பேண்ட் போட்டுருவேன். பேண்ட் போட்டுட்டு அந்த பேண்ட் அப்படியே கீழே வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே ஒரே லெவலாக அப்படியே கீழே இழுத்துக்கிட்டே, நமக்கு எவ்வளோ தூரம் கட் பண்ணுமோ அவ்வளோ தூரம் இழுத்துக்கிட்டே வந்தோன்னா அப்படியே ஒரே லெவலாக வரும். எனக்கு நுனியில் கொஞ்சம் தாங்க வெடிக்க ஆரம்பிச்சது. அதனால தான் கட் பண்ணுறேன். கட் பண்ணி ஒரு 6 மந்த் கிட்ட ஆகுது. அதுக்கப்புறம் பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடி 6 மந்த் 7 மந்த் கிட்டே ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ அந்த ஸ்பிளிட்டன்ஸ் கொஞ்சம் வந்துருச்சு அப்படின்றதுனால தான் கட் பண்ணுறேன். அதிகமாக அந்த மேலெல்லாம் வெடிப்பு இல்லை எனக்கு. அந்த நுனியில் மட்டும்தான் கொஞ்சம் இருந்ததுனால அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எப்போவுமே இப்படியே தான் ஹேர் கட் பண்ணுவேன். நான் பார்லர் அந்த மாதிரிலாம் போனது கிடையாது. வீட்லேயே நானே செல்ஃபாக பண்ணிப்பேன். இல்லைனா என் ஹஸ்பண்ட் ஒரே ஒரு டைம் பண்ணி விட்டுருக்காங்க. மற்ற டைம்லாம் அம்மா தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணாலே எனக்கு ஈக்குவல் ஆகிடும். அடுத்தது இதுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரம் வளருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது அளந்து பார்க்கும்போது 6 இன்ச் அந்த அளவில் இருந்தது. சென்டிமீட்டரில் பார்க்குறோன்னா ஒரு 14 சென்டிமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தது கட் பண்ணி எடுத்த உடனே இப்போ பாருங்கள், அந்த பேண்ட் எடுத்த உடனே எப்பயுமே இப்படி தாங்க அழகாக இதே மாதிரி தான் நான் கட் பண்ணிப்பேன். இப்படி தான் ஸ்பிளிட் ஹேர் கட்டும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் அந்த ஹேரை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல செக்யூர் பண்ண அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது. அது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன், வீடியோவில் அட்டாச் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இவ்வளோதாங்க. நான் முடி இப்படி சுருட்டி பண்ணுவோம் இல்லையா, அது பண்ணலை. ஏன்னா அது அந்தளவுக்கு வெடிப்பு இல்லை. அதனால் நம்ம அடுத்த டைம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு போனி டெயில் போட்டுட்டு
ஓகே, கிளம்பியாச்சு. பயங்கர வெயில் வேற மதிய டைமில் கட் பண்ணதுனால. உடனே இப்போ இந்த முடி நான் என்ன பண்ணுவோன்னா, எங்கள் அம்மா அதுக்கு எதனால அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு வேளை முடியெல்லாம் கீழே இறஞ்சி கிடந்தா அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் இப்படி கொண்டு போயிட்டு வாழை மரம் இருக்கு இல்லைங்களா, அந்த வாழை மரத்தோட அந்த இப்படி என்னது அது வாழை மரத்தோட அந்த மட்டை இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மட்டைக்குள்ளார வந்துட்டு முடிய வைப்பாங்க. உள்ளே வச்சாங்க அப்படின்னா முடி வாழை மரம் வளர்கிற மாதிரி வாழையடி வளையிறா நல்லா வளருமா அப்படின்னு முன்னோர்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அது நிஜமாக பொய்யான்னு தெரியாதுங்க. நானும் இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். முடியை வெட்டிட்டு அங்கே வச்சுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹேர் கட் பண்ணிட்டேன். எப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பாருங்கள், இப்போதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்படி தாங்க எப்பவுமே ஹேர் கட் பண்ணுவேன். ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மா பண்ணுற ஒரு குட்டி டிப் என்னன்னா, இப்படி முடி ஃபுல்லாக சேர்த்து பிடிச்சிவாங்க. முடிச்சுட்டு இப்படி கொஞ்சம் ட்ராப் ஆயில் எடுத்துக்கணும். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு முடியை ஃபுல்லாக ஒன்றா சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்படி நுனியில் பண்ணி விடுங்க. ஏன்னா இப்போ தானே நம்ம வந்துட்டு ஹேர் கட் பண்ணியிருக்கோம். இந்த முடியெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இதாக இருக்குமா, அதனால வந்துட்டு அம்மா கிளாஸில் என்ன வச்சுருவாங்க. வச்சாச்சு. தென்னை மரம் மாதிரி நிற்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.